guys, welcome to Shruth's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஃப்ரைட் இட்லி. இத மசாலா இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா வீட்ல இருக்கிற லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரைட் இட்லியை எப்படி குயிக்கா செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஃப்ரைட் இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம லெஃப்ட் ஓவர் இட்லிஸ்ல இருந்து 5 இட்லிஸ் எடுத்திருக்கேன். இதை நாம கட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணாதான் ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இத கியூபா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா இட்லிஸையுமே சூப்பரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லிஸ் சூப்பரா கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இட்லி பீசஸையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் மெதுவா ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே சைட்லயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இட்லிஸ்ல 4 சைட்ஸுமே நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம இப்போ மசாலா செய்யறதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்காக ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைய நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா கிளாஸ் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லியையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாலாம் இட்லியில கோட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். கடைசியா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தலைய குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட மசாலா இட்லி ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இத டேஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகாக்கு கொடுக்கலாம். ஸ்ருதிகாக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ஃபிஷ் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டா. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி இட்லியை ஃப்ரை பண்ணி கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பீஸ் இட்லியும் நல்லா ரோஸ்ட் ஆகி மசாலாவோட கோட்டாகி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கு.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.